நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது வாசிக்க போறது ஒரு தம்பதி, கணவன் மனைவி ரெண்டு பேருமே நாதஸ்வர வித்வான்கள். ரெண்டு பேருமா சேர்ந்து வாசிச்சா எப்படி இருக்கும் பார்க்க போறோம். சர்வதா எப்படி இந்த இசை தரும் நிறைவு என்ன? பரிபூர்ணமா இருந்தது இது கேட்கும் போது. அதோட அந்த கிராண்டியர் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு கிராண்டா இருக்கு. அந்த ஃபெஸ்டிவ் ஃபீல் வந்து தெரியறது ஆக்சுவலி. இது வந்து ஆக்சுவலி நாதஸ்வரம் வந்து வோக்கலிஸ்ட்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னா, அதுல வர நிறைய ஃப்ரேசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா வோக்கலிஸ்ட்க்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக நம்ம பாடும் போது த பெஸ்ட் திங் தட் வோக்கலிஸ்ட் கேன் டூ இஸ் லெசன்ஸை விட நாதஸ்வரம் நிறைய கேட்கறது தான். அந்த காலத்தில் நிறைய மியூசிஷியன்ஸ் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து பெரிய பெரிய நாதஸ்வரம் வந்து அவங்க ரெகுலராக கேட்டு வளர்ந்ததுனால தான். ஸோ அவ்வளோ பயங்கரமான ஒரு மியூசிக்கலி ரிச் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நாதஸ்வரம் தான். சார் குப்புசாமி சார்ட்ட தமிழர்களுக்கே உரித்தான ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது. இதுக்கு முன்னாடி வாசித்த வாத்தியங்கள், இனிமேல் வாசிக்க போகிற வாத்தியங்கள் எல்லாத்த விடவும் எனக்கு நிச்சயமாக தெரியும், இந்த நாதஸ்வரம் தான் வாசிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வாத்தியம். இந்த வாத்தியத்தை சாதாரணமாக எல்லாரும் வாசிக்க முடியாது. இந்த இவங்க பர்டிகுலராக வாசித்த இந்த பாட்டை கேட்குறப்ப எனக்கு காரக்குறிச்சியோட ஞாபகம் எல்லாருக்குமே வரும். காரக்குறிச்சி எங்கள் அப்பா அவர்
வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவர் சொல்கிறது, மயிலாப்பூரில் 63 திருவிழாவில் காருக்குறிச்சி அந்த மாடத்தெருவில் 3 மணி நேரம் ஆபகி வாசிச்சார். அதை கேட்டதாக அவர் சொல்லுவார். அவர் 3 மணி நேரம் ஒரு மனுஷன் நான் ஸ்டாப்பாக நாதஸ்வரத்தில் நகுமம் வாசிச்சிருக்காருன்றது நினைக்கவே முடியல. சாரு, இன்னைக்கு நம்ம இசை எப்படி ரசிக்கணுங்கிறதுக்கு ஒரு சம்பவம். நீங்கள் பீத்தோவனை கேட்டிருக்கலாம். அது பீத்தோவன்னு பேர் தெரியலைன்னாலும் அந்த 5th சிம்பனியை வந்து கேட்காத மனித செவிகள் இருக்க முடியாது. ஏன்னா அது சினிமாவில் பல இடங்களில் அது தெரியாமையே அந்த 5th சிம்பனி வந்து வந்திருக்கும், எல்லாரும் கேட்டிருப்போம். அந்த 5th சிம்பனியை வந்து அவர் கம்போஸ் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வந்து பீத்தோவன் காது கேட்காம இருந்தவர். அவர் வந்து காது கேளாதவர், அவரால் மியூசிக்கை கேட்க முடியாது. அப்பேற்பட்டவர் எப்படி வந்து 25 வயசுலேயே அவர் காது போயிடுச்சு. அவர் இறக்கும்போது 50 வயசுக்கு மேலே, 55 வயசுக்கு மேலே. ஸோ 25 வருஷம் அவர் வந்து தன்னோட மிகப்பெரிய கம்போசிஷன்ஸ்லாம் உருவாக்குனது காது கேட்காம, மியூசிக் கேட்காம இருக்கும்போதுன்னா அந்த சென்சிபிலிட்டி என்னன்னா அவரோட உடம்பு பூரா மியூசிக்காக இருந்தது, மனசு பூரா மியூசிக்காக இருந்தது, ஆத்மாவிலேருந்து அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு நீங்கள் இவர் வாசிக்கும் போது நான் வந்து பீத்தோவனை நினச்சேன். எந்த ஊர் நீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஓகே. 2 பேரும் எத்தனை வருஷமா வாசிக்க? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 years, 5 வருஷம் ஆகுதுங்க. எப்படி ஒரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணையை கல்யாணம் பண்ணீங்க? திருவண்ணாமலையில் அரசுக்குன்னு ஒரு தனியாக இசைப்பள்ளி வந்தது. அது இசைப்பள்ளி மூலிமா படித்தேன். இசைப்பள்ளி மூலிமா படிச்சிருக்கும் போது இவங்க சின்ன வயசில் கச்சேரி வாசிக்க வந்தாங்க அடிக்கடி. இந்த திருவண்ணாமலை பக்கம் ஒரு இசை விழா, இங்கே இசைக்கலைஞர்கள்லாம் வைக்கும்போது இசை விழாவுக்கு வாசிக்க வருவாங்க. அப்போ நம்மளுக்கு பழக்கம், நல்லா வாசிக்கிறாங்க, கேட்டு பார்ப்போம், நம்மளுக்கு திறமை இருந்தால் வரட்டுமே அப்படின்ட்டு என் ரூட்டில் நான் போயிட்டு இருந்தேன், அவங்க ரூட்டில் அவங்க போயிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ரூட்ல போல, 2 பேரும் ஒரே ரூட்ல போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவன் வாசிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, நம்மள வாசிக்கிறதும் கரெக்டாக இருக்குது, சரி கேட்டு பார்ப்போமே, கேட்டு பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுங்க. அவர் சொல்லல, ரொம்ப எவ்வளோ வைக்கப்படுறீங்க? உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு, அதானே அவர் சுற்றி வளர்ச்சி சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் வந்து மெட்ராஸ் சார், அம்மா வீட்டெல்லாம் இங்கே மெட்ராஸில் தான் இருக்கேன். இவங்க திருவண்ணாமலை. அப்பா அம்மா பெரியவங்க பார்த்து ஒரு 4 வருஷமா கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு அப்புறமா தான் மேரேஜ் நடந்தது சார். அப்பா கிட்ட தான் நான் கற்றுருந்தேன், சின்ன வயசுலேருந்தே கற்றுருந்தேன், 7 வயசுலேருந்து. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பி மியூசிக் முடிச்சிருக்கேன் சார். அப்புறமே கொஞ்சம் கச்சேரி போக ஆரம்பிச்சு அவங்க அப்பா பார்த்துட்டு நல்ல ஃபேமிலி இதுவாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணி வச்சாங்க சார். இதில் என்ன இருக்கு? ஓகே, அரேஞ்ச் மேரேஜ். ஓகே சார். சார் அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், எனக்கு லவ் மேரேஜ். நீங்க வாங்க, இங்க வாங்க, வந்து அதை பண்ணுங்க பார்ப்போம். உங்க பேர் என்ன? குணசேகரன். குணசேகரனா? ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சும்மா வெளியில பக்கத்துல ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு சங்கீதத்தை கத்துக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய நாதத்தில் என்னன்னு தெரியும், என்னைக்கு வரும், இதுதான் கரெக்டாக போட முடியும், இல்லைன்னா கஷ்டம். வெளியில இருந்து பாக்குறவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? அவங்க என்னன்னா ஏதோ விளையாட்டுக்கு தட்டி நடக்கிற பார்த்து நானும் போற காட்டு, இதனுடைய இதுனான்றத அவங்களுக்கு தெரியாது, தட்டலாங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. முக்கியமானது வந்து இந்த நம்ம வீட்டு கடகாலுக்கு என்ன பண்றாங்களோ அது போல ஸ்ட்ராங்கானது இதுதான். சங்கீதத்துக்கு எல்லா சங்கீதத்துக்குமே தாளம் தான் மெயின் முக்கியம். இது வந்து ஒரு பேலன்ஸ், இதை வச்சு தான் காரணம் இதே தான். நிறைய பேர் புடிங்கிறான்னு விசேஷத்துல புடிங்க போட்டுக்கிறாங்க விசேஷத்துல. ஆமா, அது நம்மளுக்கு வந்து இந்த கலைஞர்களுக்கு என்ன தெரியுது, இதுனா அடங்கி இருக்குன்னு அவங்களுக்கு எதுவும் புரியாது. இப்போ நம்ம தாழ்றப்போல அவங்க தட்டுறான்ட்டு அவங்க பிடிங்க. அப்போ அவங்க பிடின உடனே நம்மளுக்கு அந்த வாசிக்கிறவங்களுக்கு வந்து பிடிப்பு வராது. இப்போ இதை வெளியில இருந்து ஆளுக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, சிங்கி அடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது, ஒவ்வொன்று சொல்றாங்க. உண்மையாவே இந்த எப்படி பேர் வந்து தாளம். இப்போ உங்களை எப்படி கூப்பிடுறது? தாளக்காரன். தாளக்காரர் தான் சொல்லும், தாளக்காரர். ஓகே ஓகே. அப்புறம் ஜால்ரா அடிக்கிறதுன்றது நம்ம பேசி பேசி அதற்கு கொச்சையான வழக்கானது ஒழிய, ஜால்ரா அடிக்கிறது வந்து இசையை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வாசிக்கிற தாளத்துக்கு ஏற்ப அவருக்கு கரெக்டாக அந்த தாள கணக்கு வந்து இதில் தான் நிற்கிது, இதுதான் கணக்கு தாளத்தில். ஸோ அவருக்கு ஏற்ப இவர் பண்ணுறாரு, 2 பேரும் அதாவது இசைந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாரு, அதனால தான் ஜால்ரா அடிக்கிறது. ஓகே, அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுறீங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. நீங்க காதலிச்சு நீங்க ஏற்பாட்டு திருமணம் செஞ்சுட்டு இந்த கப்பல் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வரணும். வாழ்த்துக்கள். சோ வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு.